ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் கீதோ சமையல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லா யம்மியான டேஸ்டான கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டோட வீட்லேயே எப்படி நம்ம பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பன்னீர் நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு அரை கப் அளவுக்கு கெட்டியாக இருக்கிற தயிர் சேர்த்துக்கலாம். அண்ட் அது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் அண்ட் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிடலாம். 1.5 கிளாஸ் அளவுக்கு பாசுமதி ரைஸை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் லிக்விடான கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி இருக்கும். போக போக பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு ஃப்ரை ஆகி சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். பன்னீரை திருப்பி விடும் போது நல்லா ஃப்ரை ஆனதும் திருப்பினீங்கன்னா ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ அவ்வளோதான், பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. தென் அரிசியை நம்ம பாயில் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு அரிசியை நல்லா பாயில் பண்ணி எடுக்க போகிறோம். இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு இந்த அரிசியை நம்ம அந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வரும்போது சேர்த்துக்கோங்க.